லவ்வா இருந்திருந்தா நாங்க 2 பேருமே அப்படியே உடனே பதறி விலகி இருப்போமா? எப்பா என்னடா பதில் இது? நீங்க விலகி நின்னதெல்லாம் நடிப்பு. ஆனா போனதும் பொசுக்குன்னு கட்டி பிடிச்சு பாரு, அதுதான் உண்மை. சரி, எப்படி சொல்ற? எப்படின்னா இப்ப நாங்க யாராவது கேப்டனுக்கு இதே ஹெல்ப் பண்ணிருந்தோன்னு வெயி, இப்படி கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்துதான் நன்றி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறியா? டேய் என்னடா யோசிக்கிற, சொல்றா. இதுவே அணு இல்லாம அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நீ இப்படிதான் கட்டி பிடிச்சிருப்பியா? ஏ அனு, அவ கேக்குறாள்ல, சொல்லுடி. நம்ம கேப்டனை தவிர வேற யாராவது அந்த இடத்துல இதே மாதிரி உன்னை... ஏய் நிறுத்தடி, என்னடி பேசிட்டு இருக்க? பாத்தீங்களாடி, சும்மா கற்பனையா உதாரணம் காட்டுறதையே ஏத்துக்க முடியாம பதறா. ஆனா கேப்டன் கட்டி பிடிச்சா மட்டும் அப்படியே தன்னை மறந்து நிப்பாலாம். அது ஏன்? ஏன்னா பாத்தியா, உண்மையை சொல்லி யோசிச்சா ஃப்ளோல அது பாட்டுக்கு வரும். உனக்கு பொய் சொல்லவும் வர மாட்டேங்குது. அதான் நாகம் தானே பிரேக் பண்ணுது மச்சான். டேய் இது லவ்வா லவ் இல்லையான்றதெல்லாம் விடு. எப்படி ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சியா? என்னடி கேள்வி இது? அதான் தூக்கே சுத்தி இருக்காரு, அப்ப டைட்டா பிடிக்காம லூசாவா பிடிச்சிருப்பாரு. ச்சீ, ஷோ, நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? டேய் போதும்டா. உங்க லவ் நாளுக்கு நாள் வேற லெவல் டெவலப் ஆயிட்டே இருக்கிறத உன்னால உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம தானே எங்ககிட்ட வந்து கொட்டி அது லவ் தானே கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண. அப்புறம் என்ன உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்கிற? டேய் விட்றா, அவன் தான் ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சுன்னு சொல்றான்ல, அதோட விடுங்கடா அவனை. இவன் ஒருத்தன்டா, அவனே சொல்ல வந்தாலும் இவன் அணுவோட சொந்த அண்ணன் மாதிரி சென்சார் போர்டு தூக்கிட்டு வந்துருவான். டேய் நான் சேரனே அனுபவம் லவர்ஸாவே பாக்குறது இல்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டா. அது இவங்க 2 பேருக்குமே தெரியும். சும்மா அவன் உங்களெல்லாம் வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம அவன் போதைக்கு ஊறுகாய் வாங்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கிளம்புங்கடா. ஓ, அப்ப எங்களை எல்லாரும் டைம் பாஸ்க்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இத தாண்டி அவ ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளா வருவா, கேப்டனை பத்தி நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பா. நாமளும் இவளையும் கேப்டனையும் கலாய்ப்போமா? அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் போல. கரெக்டா, அந்த சோகம் தான் இவனுக்கு போதை. அந்த போதைக்கு தான் நாம் ஊர்காயா ஆயிருக்கும் மச்சான். ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? ஆக்சிடென்ட்டா நடந்து போச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே. எங்க கிட்ட வந்து ஏன்டா சொன்ன? இனிமே உங்ககிட்ட ஏதாவது சொன்னா எனக்கு என்னன்னு கேளுங்க. ஓஹோ, போங்கடி. ஓஹோ, அடேங்கப்பா, இனிமே எதையும் சொல்ல மாட்டியா? அதையும் பாத்துருவோண்டா. சரி சரி, நீ கொஞ்சம்